மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரத்தில் சந்திராஷ்டமமாக இருக்குது கடைசியில் 2 நாள். அதனால இந்த சனி ஞாயிறை விட்டுருங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அடித்து காலி பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு இந்த சன் டிவிலெலாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி இந்த வாரம் சிறப்பு வாரம். சிறப்பு சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. அற்புதமான சம்பவங்கள் நடக்க போகுது. எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்க போகுது. அசால்ட்டாக சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லைப்பா அப்படின்னு திடீர்னு ஒரு ஃபோன் வரும். இதுதான் இந்த வாட்டி மீனராசிக்கு கிடைக்கக்கூடிய சக்ஸஸ்ஸு. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பீங்க, இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் வேண்டாம் போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க, டக்குன்னு அப்போ தான் வேலை நடக்கும். அதனால் ரொம்ப நாளாக தடப்பட்ட விஷயங்கள், வீட்டில் ஒரு மிக்சி ரிப்பேராக இருக்கும், அது இப்போ செலவு பண்ணிவிடுவீங்க, ரெடி ஆகிடும். ரொம்ப நாளாக உங்கள் ஃபேன் வீட்டில் ஓடாமல் இருக்கும், அது இப்போ ரெடி ஆகிடும். இப்போ பழைய ப்ராஜெக்ட்லாம் இதெல்லாம் நின்று இருந்ததோ, ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு கையெழுத்து போடணும், அது ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்போம், இப்போ அது செயல்பட்டுருவோம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் கிடப்பில் கிடந்த விஷயம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை உண்டாக்க போகுது. இந்த வார இறுதியில் சனி ஞாயிறு வீக் எண்டில் செம்மையாக கம்முன்னு வீட்டில் இருங்க. அப்போ தான் வீட்டில் ரெஸ்ட் இருக்கணும். அது வரைக்கும் 5 நாள் வெளியில் சுற்றுங்க. சனி ஞாயிறு மட்டும் பாக்கெட்டில் உள்ள பணத்தை தயவு செய்து எடுத்துடாதீங்க. நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக செலவாயிடும். அதனால் மீனராசி அந்த 2 நாளில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி எந்த நாளும் உங்களுக்கு நல்ல நாள் தான், கெட்ட நாள் கிடையாது. இந்த வாரம் எல்லா நாளும், அதாவது பிப்ரவரி 8 வரை எல்லா நாளும் வெற்றி பெற நீங்கள் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். காளி, மாரி, இது மாதிரி காமாட்சி, மீனாட்சி, அபிராமி, இது மாதிரி சுவாமியை வணங்கிட்டு போங்க. எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகும், நல்லது நடக்கும்.